Hey guys, welcome. This is Hussein. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கோல்டு சார்ட் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கோல்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரான ஒரு ஃபால் கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபாலோட் பை ரெட் கலர் கேண்டில் அண்ட் சின்னதா ஸ்மாலா கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அகைன் கண்டினியூஸா ஃபால் ஆகிட்டு இருக்கு ரெட் கலர் கேண்டில். இதை வந்து 4 ஹவர்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்ப ஒரு ஜோனுக்குள்ளாரே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் கன்சாலிடேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் 1 ஹவர்ல பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரே ஜோன்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் மார்க்கெட்ல இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. எப்ப அந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் ஆகுதோ அப்பதான் நம்ம என்ட்ரி போக போறோம். அண்ட் 30 மினிட்ஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டா டிராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாவே டிராப் பண்ணிட்டேன். இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்ப ஈஸியா இன்னும் புரியும். ஸோ சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஸோ இது மல்டிபிள் டச்சஸ்ல இங்க டிராப் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் டிராப் பண்ணிக்கிறேன். 2643ல சப்போர்ட் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி 2651ல ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இங்க எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சேன்னா சேம் மல்டிபிள் டச்சஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டு அடுத்தது பின்னாடி போய் பார்த்தேன். அதுல வந்து எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ரெசிஸ்டன்ஸா வரைஞ்சேன். ஸோ இப்போ மார்க்கெட்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, எப்ப மார்க்கெட் எந்த சைட் பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, எதர் நம்மளுக்கு டவுன் சைட்ல இப்படி பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நெக்ஸ்ட் கேண்டில் என்னன்னா ஒரு சின்னதா மேல வரைக்கும் புல் பேக் போயிட்டு அதுக்கப்புறமா லோ கட்ல நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுல இருந்து ஒரு நல்ல ஃபால் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் அப் சைட்லயும் பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம். ஒரு கன்சாலிடேஷன் இருக்குள்ள எந்த சைட்ல பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம அந்த சைட்ல என்ட்ரி எடுக்கலாம். இப்ப மார்க்கெட் எதுவுமே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிட்ட பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம சின்னதா ஒரு ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹைய கட்டா வரப்ப என்ட்ரி எடுப்போம். அதுல இருந்து ஒரு நல்ல அப்சைட் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா மார்க்கெட் எந்த சைட்ல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைட்ல என்ட்ரி போறது அட்வைசபிளா இருக்கும். தேங்க்யூ.